அல்லது அந்த அந்த குழந்தைக்கு வந்து சிவியர் பெயின் வரும், நம்ம வந்து ப்ராப்பராக ட்ரீட் பண்ண விடல, நீங்கள் வந்து இது விழுந்து முளைக்கிற பல்லு தானே அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா அந்த இன்ஃபெக்ஷன் வந்து உள்ளே இருக்கிற பல்லு, உள்ளே அந்த பல்லு வந்து எப்படின்னா உள்ளே டெவலப் ஆகிட்டு இருக்கும், ஜாக்குள்ளே பெர்மனன்ட் பல்லு. இப்போ நமக்கு இருக்கிற பல்லு குழந்தைங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய பல்லு வந்து உள்ளுக்குள்ள இருக்கும், போனுக்குள்ள டெவலப்பிங் ஸ்டேஜ்ல இருக்கும். ஸோ இதுல இருக்கிற இன்ஃபெக்ஷன் வந்து அடியில இருக்கிற அந்த பெர்மனன்ட் அடுத்து வர பல்லுக்கும் ஸ்ப்ரெட் ஆகலாம், அதுல ஏதாவது கலர் சேஞ்சஸ் வரலாம். ஸோ இப்போ வந்து ஒரு பல்லை வந்து நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா டென்டிஸ்ட்டை போய் அதை சேவ் பண்ணாமல், ப்ரிசர்வேஷனும் முக்கியம். ஒரு பல்லு இருக்குன்னா அதை ரூட் கெனால் பண்ணி நம்ம ப்ரிசர்வ் பண்ணணும். விழுந்து முளைக்கிற பல் தானே, அதை எடுத்து விட்டுருங்க, பல்லை ரிமூவ் பண்ணிடுங்க, எப்படி இருந்தாலும் பல்லு வரப்போகுது அப்படின்னாங்க. ஸோ அப்படி நீங்கள் வந்து நிறைய கேவிட்டி டூத்தை வந்து ரிமூவ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பல்லுக்கு ஒரு டைம் பீரியட் இருக்குது. இந்த பல் வந்து 10 வயசு வரைக்கும் வரும், இந்த பல் 12 வயசு வரைக்கும் வரும், 14 வயசு வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு முன்னாடியே அந்த பல்லை நம்ம 8 வயசுலேயே ரிமூவ் பண்ணிட்டோம்னா அந்த ஒரு 4-5 இயர்ஸ்க்கு அந்த பல்ல இருக்காது. ஸோ அப்போ பெர்மனன்ட் பல் வந்து கோணமானல முன்ன பின்ன வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால பின்னாடி பிரேசஸ் போடுற இஷ்யூஸ் கூட வரலாம் இதனால. ஏன்னா இப்போ குழந்தைங்க வந்துட்டு பெரும்பாலும் பார்த்தாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி தான், அந்த விழுந்து முளைக்குன்றதுனால ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு பல் இருக்கும், பட் அது 2 சைட்லையுமே வந்துட்டு கிரேவான மாதிரி இருக்கும், நிறைய சாக்லேட் சாப்பிட்டு அது என்ன சொல்லுவாங்கன்னா பொதுவாக விழுந்து தானே முளைக்குது அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக விட்டுருவாங்க. அதுக்காக தான் இதை கேட்டேன். ஸோ அது வந்து இட் ஹேஸ் டு பி ட்ரீட்டட், கண்டிப்பாக ட்ரீட் பண்ணணும். ஓகே. அண்ட் வென் கம்மிங் டு அடல்ட்ஸ், இப்போ வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு நம்ம எப்படி ஜென்ரலாக லைஃப் ஸ்டைலை பார்த்துக்கிறோமோ அந்த மாதிரி டென்டல் ஹைஜீனை பார்த்துக்கணுன்ற ஒரு ரொம்ப பெரிய இஷ்யூவாகவே அவங்களுக்கு தோணாது. எப்போ தோணுன்னா பல்லு சொத்த வரும்பொழுது, இல்லை முகம் வீக்கம் வரும்பொழுது, இல்லை ஏதாவது வலி வரும்பொழுது. ஆனால் ஜென்ரல் ரொட்டீன் ஒரு விஷயம் இருக்குல்ல, ஒருத்தவங்க வந்து ஒரு அடல்ட் வந்து இப்படி தான் தன்னுடைய டென்டல் ஹைஜீனை வந்து பார்த்துக்கணும், அதாவது என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க கடைபிடிக்கணும்? டெஃபினட்டாக 2 டைம்ஸ் ப்ரஷ் பண்ணணும் மஸ்ட்டு. ஸோ அதில் எந்த டவுட்டுமே கிடையாது, யாராக இருந்தாலும் எந்த ஏஜ் குரூப்பாக இருந்தாலும் மார்னிங் அண்ட் நைட்டு 2 minutes ப்ரஷ்ஷிங் மஸ்ட்டு கம்பல்சரி. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அந்த ப்ரஷ்ஷிங் 2 நிமிஷம் நான் ப்ரஷ் பண்ணுறேன் அப்படின்ட்டு சும்மா ஏன்னா தானும் ப்ரஷ் பண்ணக்கூடாது. எல்லாருமே வந்து ப்ரஷ் பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னாடியும் நான் வந்து டீத்தை பார்க்க சொல்லுவேன், ப்ரஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமும் எவ்வளோ நம்ம சுத்தம் பண்ணியிருக்கோங்கிறதும் ஒரு வாட்டி நம்ம மிரரில் செக் பண்ணணும்.